தினக்காற்று செய்திகள். திருச்சியில நீ என்ன எதை முன்னிறுத்தி வந்து உங்க பிரச்சாரத்தை நீங்க அடுத்து நாங்க பிரச்சாரம் இன்னைக்கு நாங்க முயற்சி பண்ணி மாவட்ட செயலர் எங்களுக்கு பட்டியல் போட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களை பிரச்சாரம் எல்லாமே வியூகம் வகுத்து களப்பணி எப்படி என்பதெல்லாம் ஆராய்ந்து எப்படி தேர்தலை சந்திக்க போறோம், எப்படி தேர்தலில் வெற்றி வர்றோம் என்ற வியூகத்தெல்லாம் உங்களுக்கு நான் பக்காவா சொல்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். வேற என்ன ஏங்க, நான் நிதியமைச்சர் நிக்கிறாரு, ஸ்டாலின் நிக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் நிக்கிறாரு, அப்படிலாம் நான் பார்க்கல. அதிமுக சாதாரண தொண்டனும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்ற வரலாறு புரட்சி தலைவர் நான் வெற்றியை நான் எப்படி களப்பணி ஆற்றுவேன் என்பது விருதுநகர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்க ஆளை பார்த்து இளவிடாதீங்க, உள்ளத்தை பார்த்து இளவிடாதீங்க, உயரத்தை பார்த்து இளவிடாதீங்க. நான் களத்துல மோதல் நினைச்சுன்னா வெற்றி உண்மையதான் இலக்கா நோங்க தவிர, ஆனா நான் எல்லாத்தையும் சந்தித்து எல்லாத்தையும் பேசிவிட்டு எல்லா நிர்வாகிகளையும் சந்தித்து விட்டு எப்படி களப்பணி ஆற்ற போகிறேன் தொகுதியினுடைய நிலவரம் கூட எனக்கு தெரியும். நான் 1996 அருமை ஐயா தங்கப்பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக நிற்கும் பொழுது, அண்ணாச்சி சுந்தரபாண்டியன் அவர்கள் நிற்கும் போது நான் இந்த தொகுதியில என் கால்படாத இடம் கிடையாது. இருக்கிற அக்கா எல்லாத்தையும் மணிமலை அக்கா எல்லாம் தெரியும். அதனால மற்ற நிர்வாகிகள் எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசி உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதனால நான் எதையுமே ஓப்பனா பேசுவேன், எப்பயுமே நேர்மையா இருப்பேன். யாரை எதிர்த்தாலும் நேர்மையத்தான் எதிர்ப்பேன், யாரை ஆதரிச்சாலும் நேர்மத்தையும் ஆதரிப்பேன், யாரை எதிர்த்தாலும் நேரத்தை வைப்பேன். ஆனா இங்க அதை பத்தி கவலை பண்ண இயக்கத்தில் தொண்டர்களை சத்தியவா சொல்றேன். திருச்சுழி சட்டமன்ற தொண்டர்கள் உண்மையிலேயே
இந்த தொகுதி மக்கள் வந்து எந்த பிரதிபலனையும் அடையல. ஒரு சில பேரு அவருடைய சுயலாபத்துக்காக 24 ஆண்டு காலம் இந்த கட்சியை வந்து பாலாக்கி பந்தக்காடு பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நானும் மாவட்ட செயலாளர் உறுப்பினர்கள் எல்லாம் பேசி, நிர்வாகிகள் எல்லாம் வச்சு பேசி அவங்கள பாவம் கிளைச்சாதான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நான் வர்றேங்க, 1000 பேர் துண்டு விடுறாங்க. என்னங்க நான் இந்த தொகுதிக்கு நான் என்ன செஞ்சு தவிச்சு போனேன்? ஒரு கட்சியில எதிர்பார்ப்பு இல்லாம இத்தனை தொண்டங்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் புல்லுரிமையில் இருந்துகிட்டு கட்சியை பாலாக்கணும் நினைக்கிறாங்க. அதை விடவே மாட்டேன். நான் அதுக்கு ஒரு முடிவு காலம் கட்டி தான் இந்த தொகுதியிலிருந்து வெளியேறுவேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.